ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் சார். என் பேஜை லைக் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இந்த புக்ஸ் படிக்கிறவங்கள, இந்த நாவல்ஸு புக்ஸ் படிக்கிறவங்களுக்குலாம் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். டவுட்ன்ற மீன்ஸ் என்ன சொல்கிறது, ஒரு கவலையும் இருக்கும். நம்ம நிறைய புக்ஸ் படிக்கிறோம், ஆனால் நம்ம மெமரியிலே இல்லையே அப்படின்ற ஒரு கவலையிலேயே இருப்போம். நானும் ஒரு சில புக்ஸ் படிச்சிருக்கேன். பட் எல்லா போர்ஷன்ஸுமே எனக்கு ஞாபகம் வரதில்ல. ஈவன் என் கூட அந்த புக்ஸ் படிச்சவங்க, அதே புக்க படிச்சவங்கள்ட்ட, "நான் இந்த போர்ஷன் இங்க வந்திருக்கு. இத படிக்கலையா? அந்த டாபிக் பத்தி படிக்கலையான்னு?" கேட்டா, "இல்ல நான் அவ்வளோ டீப்பா பார்க்கல" அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு மன வருத்தத்தோடு சொல்லுவாங்க. இந்த மாரி என்னால அந்த அளவுக்கு மெமரியில வச்சுக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரி தான் ஒருத்தருக்கு இருந்திருக்கு. ஒரு சீடருக்கு இருந்திருக்கு. அவர் என்ன பண்றாரு, அவர் குருஜிட்ட போய் கேட்கிறாரு. "குருஜி, இந்த மாரி நான் படிக்கிறேன். பட் என்னோட படிக்கிற விஷயங்கள் வந்து மெமரியிலே இல்ல" அப்படின்னு சொல்லுவாரு. அவர் அமைதியா சிரிச்சுட்டு, சரி என்ன பண்ணுவாரு, கொஞ்ச நேரம் கழிச்சு ஆ ஒரு பாத்திரத்த குடுப்பாரு. அந்த பாத்திரம் ரொம்ப பழைய பாத்திரமா இருக்கும். விவேக் சொல்ற மாரி சொம்பு ரொம்ப அடி வாங்கியிருக்கு, அந்த மாரி பாத்திரம். அந்த பாத்திரம் அடி வாங்கினது மட்டும் இல்லாம, பழசா இருக்கிறது இல்லாம, அதுல நெறைய ஓட்டைங்க இருக்கு. நெறைய ஹோல்ஸ், இந்த ஜல்லிக்கரண்டில இருக்க மாரி ஹோல்ஸ் நெறைய இருக்கு. அந்த பாத்திரத்துல எடுத்துட்டு போய் தண்ணி எடுத்துட்டு வர சொல்றாரு. "எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும். தண்ணி எடுத்துட்டு வா" அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த சீடர் என்ன பண்றாரு, ஆக்சுவலா இது நடக்கிற இடம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆத்து ஓரமா, ஆத்துக்கும் இவருக்கும் ஒரு ஒரு 10 மீட்டர் 20 மீட்டர் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வைங்களேன். அந்த டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க. அந்த சீடர் அத பார்த்துட்டு, "இது ஓட்டையா வேற இருக்கு, இவரு வேற தண்ணி கேட்கிறாருன்னு" சொல்லிட்டு போயிட்டு அந்த தண்ணி ஆத்துல இருந்து எடுத்துட்டு வராரு. அவர் எடுத்துட்டு குருஜி கிட்ட வரதுக்குள்ள அந்த தண்ணி வந்து பூரா ஒளிவிடுது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சின்ன பாத்திரத்துல ஊத்துறாரு. திரும்ப போறாரு, திரும்ப எடுக்கிறாரு. தண்ணியெல்லாம் ஒளிவிடுது. கொஞ்சம் தான் இதா இருக்கு, கிடைக்குது தண்ணி. ஸோ இப்படியே ஒரு 10 தடவை போயிட்டு, "குருஜி இந்த மாரி என்ன குருஜி இந்த மாரி பாத்திரம் இருக்கு, குடுத்துருக்கீங்க. என்னால தண்ணி எடுத்துட்டு வர முடியலன்னு" சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறாரு. அப்ப அந்த குருஜி சொல்றாரு, "இப்போ நான் அந்த பாத்திரம் கையில குடுக்கும்போது, அது எப்படி இருந்தது, இப்ப எப்படி என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த பாத்திரம் பார்த்தீங்கன்னா, நல்லா ஃப்ரெஷ்ஷா பளபளன்னு ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சுன்னா, அது கருப்பா இருந்தது. இப்ப கொஞ்சம் நல்லா நல்லா கிளீன் பண்ணி புது பாத்திரம் மாரி ஆயிடுச்சு. ஐ மீன் கழுவி ஆயிடுச்சு. கிளீன் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம படிக்கிற விஷயம் எல்லாம் நம்ம மெமரியில இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது நம்மளோட உள்ளுணர்வ, நம்மளோட ஆன்மாவ சுத்தப்படுத்தினா போதும். புக்கோட பர்பஸே அதுதான். நம்மளோட ஆன்மாவ சுத்தப்படுத்தும். அது நம்ம மெமரியில இருக்குன்னு சொல்லி வருத்தப்பட தேவையில்ல. அது நம்மளோட ஆன்மாவை சுத்தப்படுத்தி நம்மள நல்லபடியா சிந்திக்க வைக்கும். நம்ம உடல ஆரோக்கியமா வைக்கும். நம்ம ஆன்மாவை ஆரோக்கியமா வைக்கும்னு சொல்லிட்டு அந்த குருஜி அதுக்கு ரிப்ளை குடுக்குறாரு. அது கேட்டுட்டு அந்த சீடர் வந்து ரொம்ப மகிழ்ச்சி ஆயிட்டாரு. நம்மளோட சந்தேகத்தை கிளியரா தீர்த்துட்டாருன்னு சொல்லிட்டு. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.